ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கிறது தாமிரபரணி பொருணை நதி ஓடுறதான அல்வாக்கு புகழ்பெற்ற வாவு சிதம்பரனார் பாரதியார் போன்ற புகழ்பெற்ற ஊர் திருநெல்வேலி. என் பேர் அங்கே தாங்க நிற்கிறேன். நான் இன்றைக்கி போக போகிறது ஒரு வீக்லி ட்ரெயினுங்க. சண்டே டிக்கெட்டே கிடைக்காதவங்க கடைசியாக சூஸ் பண்ணுற ட்ரெயின் இது தாங்க. 12690 நாகர்கோயிலேருந்து சென்னை சென்ட்ரல். ஸோ இது வந்து நாகர்கோயிலேருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சுங்க. 7:35க்கு நாகர்கோயில் கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்து 9:37க்கு வந்து இப்போ 9:49க்கு கிளம்பியிருக்கு. கரெக்ட் டைம் கிளம்பிருச்சு. சொல்லப்போனால் திருநெல்வேலிக்கு அட்வான்ஸாக வந்துருச்சுங்க. இந்த சூப்பரான ஜேர்னிங்க. நான் முதல்ல வீடியோ எடுக்க வேண்டான்னு இருந்தேன், பட் ஆனால் கூட சரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்கெட்லெஸ் ட்ராவல் மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 7:35க்கு நாகர்கோயிலில் கிளம்பிச்சுன்னா 11:25 சென்ட்ரல் போய் சேரும். இதோட ரூட்டை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சூப்பராக நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிட்டோம். சைடில் பாருங்கள் எஸ்சிடிசி எப்படி பேரலாக ரோட்ல போகுது. இது வந்து திருநெல்வேலிக்கு தாளையத்துக்கு நடுவில். ஸோ இந்த ஜேர்னி வந்து நமக்கு எங்கே போகுது அப்படின்னா, நமக்கு கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, கொடை ரோடு, திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், மொரப்பூர், திருப்பூர், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர், சென்னை சென்ட்ரல். இதுதான் இதோட ரூட்டு. பார்க்கலாம் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ பார்த்தது தாளையத்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. வண்டி வந்து ஃபுல் ஸ்பீடில் கடப்புற கிராஸ் பண்ணி போகுதுங்க. ஆனால் வண்டி ரொம்ப வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். கடகட கடந்த ட்ரெயின் லேட்டாக வர்றதுனால சாப்பாடு கிடைக்காது. எல்லாருமே சாப்பிட்டு வந்துடும். தென்மேற்கு பருவமழைனால காற்று பயங்கரமாக வீசுது. இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்ணாடி நல்லா கிளீனாக இருக்கு. டிலேயில் வந்திருக்கோம். கோயில்பட்டி ஸ்டேஷன் ஒர்க்லாம் நடந்திருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. லைட்டிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம டோட்டலாக 883 கிலோமீட்டர் போகிறோம் நாகர்கோயிலிருந்து சென்னைக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 16 மணி நேரம் டிராவல் பண்ண போகிறோம். கூட்டம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கோயில்பட்டியில் கொஞ்சம் பேர் ஏறி இருக்காங்க. ஏன் வள்ளியூர் ஸ்டாப்பேஜ் இல்லைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாகர்கோயிலுக்கு அப்புறம் திருநெல்வேலிங்கும் போது இடையில கண்டிப்பாக வள்ளியூருக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கலாம். கோயில்பட்டியிலேருந்து கிளம்பிட்டோம். இன்னமும் இந்த ட்ரெயின் வந்து வீக்லியாக மட்டும்தாங்க போகுது. இது சண்டே மட்டும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுனால. பட் நான் கூட டிக்கெட் மற்ற ட்ரெயினில் கிடைக்காம இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக்லியிலேருந்து வெள்ளிக்கிழமையும் கிளம்புற மாதிரி அங்கேருந்து பண்ணலாம்.
கிட்டத்தட்ட முக்கியமான நெக்ஸ்ட் ஸ்டேஷன் விருதுநகர் ஜங்ஷன். ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி விருதுநகர் பக்கம் வந்திருக்கேன். இது மெடிக்கல் காலேஜ்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்க. விருதுநகருக்குள்ள நினைஞ்சிட்டோங்க. நைட்டு நல்லா பிரைட்டாகவே இருக்கு ஊர். விருதுநகர் 7 நிமிஷம் டிலேயில் வந்து ரீச் ஆகுறோம். மணி 11. 7 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கோங்க. நம்ம வந்து திருச்சி போய் தான் போக போகிறோம். கொஞ்சம் சுற்று தான், அதனால தான் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகுது. பள்ளிக்குடியில் வந்து ஏதோ சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். குரமங்கலம் கிட்டத்தட்ட 100 கிட்ட நம்ம வந்து தாண்டிட்டு போகிறோம். திருப்பரங்குன்ற நைட்டு மழை எப்படி இருக்கு. நம்ம கிராசிங்காக வெயிட் பண்ணுறோங்க. ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. தூங்கா நகரம் மதுரைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். தூரத்தில் வரும்போது அந்த ரயில்வே மேம்பாலம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மதுரையில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் போடுங்க. நம்மளோட சேனலை 3வது அதிகமாக பார்க்குற நகரம் வந்து மதுரை தான். அதனால் மதுரையிலேருந்து பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் கொடுக்கணும். மதுரைக்குள்ளே உள்ளே போகும்போது நல்லா வெளிச்சமாக இருக்குது. டீசல் இன்ஜின் இருக்குது. நம்பர் 1 பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம உள்ளே வரோங்க. நம்ம செல்ல ட்ரெயின் வந்து கிராசிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். 15 நிமிஷம் அட்வான்ஸாக நம்ம உள்ளே வந்துட்டோங்க மதுரைக்கு. நைட் 12:30 நம்ம மதுரைக்குள்ளே நுழையிறோங்க. ஃபோன் கொடுங்க
இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் என்ன அப்படின்னா, எஸ்ல வந்து, அதாவது ஸ்லீப்பரில் 12 கோச்சு, அன்ரிசர்வ்டு 2, ஏசி வந்து மொத்தம் 4 பெட்டி, அது மாதிரி இருக்காங்க. இந்த புதுசாக மிளகு பால் இருந்தது, வாங்கின நல்லா தான் இருக்கு. நாகர்கோயில் கிளம்பிடுச்சு செகண்ட் பிளாட்ஃபார்மில். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற பிளாட்ஃபார்ம். ஸோ நமக்கு வந்து அந்த ட்ரெயின் அந்த தேர்ட் பிளாட்ஃபார்மில் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் அது வழியாக மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயின் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸ்பெஷல் ட்ரெயினை கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து நமக்கு தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ட்ரெயின் வந்து வாரத்துக்கு 2 நாள் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெயினுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனால் ஏன் வந்து ஸ்பெஷலாகவே ஆப்ரேட் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து வந்துடுச்சு பாருங்க. மிட் நைட் ஆரம்பிக்கும் போது வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து மதுரை ரீச் ஆயிடுச்சு. விடியும் போது கரெக்டா போய் கன்னியாகுமரியை சேர்ந்துடும். நம்ம என்னதான் சீக்கிரமா வந்தாலும் மதுரையில இருந்து இப்ப லேட்டா தான் கிளம்புறோம். மதுரை தூங்கா நகரம். ஆனா எல்லாம் தூங்கிட்டு இருக்கவங்க தான் தெரியுது. எங்க பரபரப்பா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மதுரையே நெத்திரையில இருக்காங்க. போலீஸ் ரோந்து போனாங்க பாரு. வைகை ஆத்துப்பாலம், வைகை ஆறு ரொம்ப வெறிச்சோடி இருக்கு. மிட் நைட்ல எப்போதும் பரபரப்பா இருக்கு பாலம். மதுரை வைகை ஆறு பாலம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது இனிமேதான் இந்த ட்ரெயின் வந்து திருச்சியை பார்த்து போகுது. அதனால நம்ம 16 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. திருச்சிக்கு போறது நல்லதா வேண்டாமா அப்படின்னு நான் தூங்கி எந்திரிக்கும் போது வந்து கோடை ரோட்டை மிஸ் பண்ணிட்டேன். திண்டுக்கல்ல தாங்க எந்திரிச்சிருக்கேன். மணி 1:52 ஆகுதுங்க. நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் டிலேல வந்தோம்னா அதே 2 நிமிஷம் டிலேல கிளம்புறோம். ஐ திங்க் அப்போ நம்ம 2 நிமிஷம்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கூடாது. கிட்டத்தட்ட ஆன் டைம்ஸ் வந்து திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். நம்ம திருச்சியை பார்த்து பிரிய போகிறோம். நேராக போனால் கரூர். நம்ம வந்து திருச்சி பார்த்து போகிறோம். எனக்கு நம்ம இன்னொரு ட்ரெயின் மதுரையிலேருந்து திருச்சி வழியாக சென்ட்ரலுக்கு விடலாம். இதை வந்து டைரக்டாக விடலாம்னு தோணுது.
என்ன ட்ரெயின், பேரல் சிட்டின்னு நினைக்கிறேன். திருப்பதி அட்வான்ஸாக வந்துருக்கும், 5 நிமிஷம் அட்வான்ஸாக வந்துடும். மணி 2:50. ஸோ 5 நிமிஷம் டிலேயில் நம்ம திருச்சியிலேருந்து கிளம்புறோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அழகா இருக்குன்னு. ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுங்க, காவேரி ஆத்து ஓரமாகவே இந்த ட்ராக் போகுது. குளித்தலைக்கு இந்த ட்ரெயின்ல ஸ்டாப்பிங் கிடையாது. ஸோ குளித்தலைக்கு வந்து அதுதான் சொல்றேன், மதுரையில இருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து சென்ட்ரலுக்கு விட்டாங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன ஊர்கள்லையும் வந்து நின்றுட்டு போற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாகர்கோயில இருந்து வரனால இது ரொம்ப கஷ்டம் எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போறது. மணி 4:45 ஆக போகுதுங்க. ஸோ நம்ம வந்து டிலேயில் வந்துருக்கோம், ஏன்னா அப்படியே கிராசிங் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கரூரில் வந்து ரொம்ப கூட்டம்னா ஒன்றும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை.
5:14, 5 நிமிஷம் டிலேல நம்ம நாமக்கல் வந்துருக்கோம். நல்லா தூங்கிட்டேங்க. விடிஞ்சு பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சி. நீங்களே பாருங்க. நல்ல மலை மேகத்தோட நல்ல சில்லுன்னு இருக்குங்க இந்த இடத்துல. சேலம் ஜங்ஷன் போறதுக்கு முன்னாடி சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்றோம். அங்க ஒரு ட்ரெயின் வந்து மெர்ஜ் ஆகுது நம்மளோட. கொஞ்சம் முன்னாடி போகுது. அதனால எந்த வண்டி அப்படிங்கிறத சரி பார்க்க முடியும். அது வந்து எந்த ரூட் அப்படின்னு ஆத்தூர், அதுல இருந்து சேலம் வர்றது. நம்ம கிட்டத்தட்ட வந்து 550 கிலோமீட்டர் வரும். ஸோ விடிஞ்சதுக்கு அப்புறமா வர்ற ட்ரெயின்னால சேலத்தில் அதிகப்படியான கூட்டம் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க சாப்பாடு ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்மில் ஜோலார்பேட்டை நெருங்கி வந்துட்டோன்னா இந்த மலையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். மொரப்பூர், திருப்பத்தூருக்கு அப்புறமா ஜோலார்பேட்டை ஒரு 5 நிமிஷம் டிலேல நம்ம வந்து ஜோலார்பேட்டை ஸ்டேஷன், முக்கியமான ஜங்ஷன் நம்ம வந்து சேர்ந்துடும். இது ஒரு ட்ரெயின் கிராசிங்காக நினைக்குது. ட்ரெயின் பார்க்கலாம்.
கேரளா எக்ஸ்பிரஸ் நியூ டெல்லியிலேருந்து கேரளா திருவாண்டம் வர டெய்லி வரக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயினும் வாணியம்பாடி ஆம்பூர் எங்கேயுமே நிற்காம போகுது. அடுத்து வந்து நேராக வந்து ஆட்பாடி தான். வாணியம்பாடி ஸ்டேஷன் நிற்காம போகும். இந்த ஸ்டாப்பேஜ் நமக்கு கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவர் நைட் ஜேர்னி அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ நல்லாவே நமக்கு வந்து காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா வந்து உள்ள பிரயாணம் தான் இது. நீங்கள் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு சரிபடவே படாது. அதிகம் தான் போய் சேரும். ஃபேமிலிக்கு ஓகே, ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம வந்தாங்கன்னா அது வந்து நம்ம வந்து ஓகே அதில் வந்துக்கலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ் நீங்கள் பாதி நாள் ஆம்பூர் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணி போயிட்டு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு வந்து இன்னும் சரிபடாது. ஊட்டிக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு, சென்னை உள்ள இந்த ரூட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது நைட்டு ரெகுலர் ட்ரெயின் இருக்குதா? டெய்லி கிடையவே கிடையாது. இது ஒரு வீக்லி ட்ரெயின். அதனால் சதர்ன் ரயில்வே கொஞ்சம் மனமிறங்கி இந்த ரூட்டில் வந்து சவுத்துக்கு போகிற மாதிரி ஒரு டெய்லி ட்ரெயின் தயவுசெய்து விடுங்க. பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி சேலம்லேருந்து கன்னியாகுமரிக்கு பகலில் ஒரு இன்டர்சிட்டி விட்டான விடுறான் தானே, இந்த டிமாண்டை வைக்கலாம். சேலம் டிவிஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொப்போசலை ரயில்வே போர்டுக்கு நோக்கினா இன்னும் நல்லதாக பார்க்கலாம். ஆட்பாடி வந்திருக்கோம்.
நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் டிலேயில் நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? இங்கே வந்து 9:24க்கு வந்துடும். எவ்வளோ தூரத்துக்கு பிளாட்ஃபார்மில் ரூஃபே இல்லாமல் மலையில் நிற்கிறாங்க பாருங்க, பாவம். சென்னை பெங்களூரு டபுள் டக்கர். சூப்பரான மழை பெஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கு. இது வந்து கார் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ற வேகன். பத்தாவது அரக்கணம் மரம். இங்கேயும் ஆஃபீஸ் கோயில்ஸ் தான். அவங்க அன்ரிசர்வ்டெலாம் ஏறுறதில்லை, நேராகவே ஸ்லீப்பரில் தான் ஏறுறாங்க. நிறைய பேர் அப்படியே ஏறி உள்ளே ஏறி படுத்துப்பாங்க. இங்கே சும்மா பறக்குறான். திருவள்ளூர்லாம் நிற்க போகிறதில்ல, நேராக சிட்டி தான். சென்னை சிட்டிக்குள்ள பெரம்பூர், நார்த் சென்னையோட பெரம்பூரில் தான் நிற்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10:55 டைமில் போகும் பெரம்பூர். ஆவடி ஸ்டேஷன் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இங்கே ஒரு ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறாங்க எல்லாரும். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். திருநெல்வேலியில் ஆரம்பித்து இப்போ நம்ம வந்து சென்னையை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குற அந்த வியூ எப்படி இருந்தது? நைட் ஜேர்னி காலையில். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 மணியெல்லாம் தாண்டி இப்போ 11 மணி ஆக போகும்போது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ 11:05ங்க. நம்ம பெரம்பூர் வந்திருக்கோம். சென்னைக்குள்ள நுழைஞ்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம சென்னை சென்ட்ரல் போயிடலாம். பெரம்பூர் இன்னொரு டெர்மினல் ஆக போகுது. இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான் அது. பேசின் பிரிட்ஜ் வந்துட்டாலே நம்ம சென்னை சென்ட்ரலுக்குள்ள நுழைய போகிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் வர ஒரு ஃபீலிங்.
ஒரு வழியாக சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. அப்புறம் என்னங்க, ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே வரும். ரயில் ஃபேன்ஸ் ப்ளீஸ் பண்ணுங்கள். (11:25) நம்ம டைமுக்கு வந்துட்டோம். மக்களே, மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு எல்லா டிவிஷனையும் கடந்து வந்துட்டோம். திருவாண்டம், மதுரை, திருச்சி, சேலம், சென்னை டிவிஷன். நம்மளால் நம்ம ட்ரெயினை வந்து ஃபஸ்ட் எடுக்க முடியல. ட்ரெயினை பார்த்தோம். இந்த ட்ரெயினில் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுங்க கமெண்ட்டில். லோக்கோமோட்டிவ் வேப் 4 WAP4. இன்னொரு வீடியோ வர வெயிட் பண்ணுங்க. Until then, bye.